ஓம் நமோ நாராயணனாய. இன்னைக்கு கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே மீன் அவதாரம், ஆமை அவதாரம், பன்றி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதாவது குள்ள மனிதன், அதுக்கப்புறம் பரசுராமர் ஆவேச அவதாரம், அடுத்து ராமர் அவதாரம். ராம அவதாரத்தை நேற்று பரசுராமரை பார்க்கும்போதே லைட்டாக ஒரு கோடிட்டு காமிச்சாச்சு. அடுத்து நமக்கு நேரமும் நல்ல இதுவும் இருந்தால், வால்மீகியினுடைய அருளும் இருந்தால் ராமாயணம் தனியாக சொல்லலாம். இப்போ 7 அவதாரங்கள் முடிஞ்சுச்சு. இப்போ இந்த கிருஷ்ண அவதாரத்திலே பலராமனும் சேர்ந்தே வரார் இல்லையா, அவரையும் ஒரு அவதாரமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ 8வது அவதாரம் பலராமன், 9வது அவதாரம் கிருஷ்ணன், இனிமே வரப்போறவர் தான் கல்கி அவதாரம். இப்போ இந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது சுகபிரமம் இந்த கிருஷ்ண அவதாரத்தை மிக விரிவாக சொல்லியிருக்கார். ஏன்னா மகாபாரதத்தில் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலாக கிருஷ்ணனை வச்சதுனால இந்த பாகவதத்தில் கிருஷ்ணனை பற்றி மிக விரிவாக வியாசர் எழுதினதை சுகபிரமமும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மேல் உலகத்துக்கு போகலாம். மேல் உலகத்தில் பிரம்ம லோகத்தில் ஒரு பசுமாடு கண்ணீர் விட்டுட்டு நிற்கிது. அந்த பசுமாடு யாருன்னா இந்த பூமா தேவிக்கு, இந்த பூமிக்கான இன்சார்ஜான தேவி. அது என்ன பண்ணுது, பிரம்மன்ட்ட நீங்கள் நிறைய அசுர குணங்களோட மனிதர்களை நிறைய அனுப்பிக்கிருக்கீங்க. நல்லவங்கள் எவ்வளோ நாளும் நான் தாங்கிக்கிறேன், நல்லவங்களை எவ்வளோ நாளும் எனக்கு பாரமாகவே இருக்காதே. ஆனால் பிரம்மனே, நீ அனுப்பக்கூடிய மனிதர்களுடைய குணங்கள் எல்லாமே அரக்கனாகவும் அசுரர்களாகவும் இருக்கு. அதை என்னால் தாங்க முடியலை. ஏற்கனவே டம்போத்பவன்கிற அசுரன் தான் கர்ணன், கலியன்கிற அசுரன் தான் துரியோதனன், சகுனி. அடுத்து காலநேமின்னு நம்ம பிரகலாதன் சரித்திரத்தில் பார்த்தோம். அதாவது இரண்யகசிபினுடைய உறவினர் ஒருத்தர் காலநேமி, அவர் தன்னுடைய 6 குழந்தைகளையும் என்ன பண்ணுறாரு, இந்த இரண்யகசிபு கொல்ல சொல்கிறாரு. அவர் கொல்லாமல் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சேவகன் மூலமாக அவர் நாடு கடத்தி வாழ விட்டுறாரு. அந்த காலநேமி தான் இப்போ கம்சனை பிறக்கிறான். அடுத்து கம்சன் இப்போ ஒரு அசுரன். இப்படி எல்லா அசுர குணங்களோட நீ மனிதர்களை படைக்கிறதுனால எனக்கு இவங்களுடைய உக்கிரமான குணங்களை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு அந்த பசுமாடு பிரம்மன்கிட்ட சொல்லுது. பிரம்மன் அதாவது வர ஆத்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி தாய் தகப்பனை பிரித்து அனுப்புறதான் என்னுடைய வேலை. அப்போ நான் இவங்களுடைய அசுர குணம் அரக்க குணங்களை என்னால் பார்க்கறதுக்கான இது உரிமை எனக்கு கிடையாது. இதுக்கான இந்த இதுக்கு எல்லாமே தீர்வு நாராயண்கிட்ட தான் இருக்கு. எனக்கிட்ட கட்டளையை தான் நான் செஞ்சுக்கிருக்கேன். அப்போ எல்லாரும் வாங்க நாராயண தேடி போகலாம் அப்படின்னு அனைத்து தேவர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த பசுமாடையும் கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கடலுக்கு போறாரு. அங்கே பார்க்கடல்ல பிரம்மன் விஷ்ணு துதி பிரம்ம சூத்திரத்தில் இருக்கக்கூடிய புருஷ சுத்தத்தை பாடி நாராயணனை சரணாகதி அடைகிறாரு. அப்ப நாராயணன் அசரீரியாக பிரம்மனுக்கு மட்டுமே கேட்கக்கூடிய வளைவில், அதாவது எனக்கு பூமியில நடக்கக்கூடிய அனைத்துமே தெரியும், இந்த பூமாதேவி படக்கூடிய கஷ்டங்கள் தெரியும், இதை குறைப்பதற்கு நானே பூமியில பிறக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க தேவர்கள் எல்லாருமே இந்த பூமியில ஆயர்பாடியில யாதவ குலத்துல போய் பெறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அத பிரம்மனுமே, அதாவது நம்ம சொல்லாமையே நம்மளுடைய கஷ்டம் நாராயணன் புரியும். அப்ப நம்ம சொல்லாமையே அவர் கால நேரங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரே பூமியில பிறப்பாராம். அம்மா தேவர்கள் எல்லாருமே நம் ஆயர்பாடியில யாதவ குலத்துல பிறக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுமே. அதே மாதிரி தேவர்கள் எல்லாருமே இங்க யாதவ குலத்துல யாதவர்களா பிறக்கிறாங்க. பூமாதேவியே கிருஷ்ணனை எதிர்கொண்டு அதுவும் வந்துடுது. இப்போ நம்ம பூமிக்கு வரலாம். இப்போ மேலுலகத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டோம். தர்மராஜன் தர்மராவும், வாயுபவன் பீமனாவும், இந்திரன் அர்ஜுனனாவும், நகுலனும் சகாதேவனும் அஸ்வினி குமாரர்கள் நகுலன் சகாதேவியாவும் சகாதேவனாவும் பிறந்தாச்சு. இங்கே மதுராவில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் நடக்குது.
தேவிய சீர் செனத்தியோட வசுதேவருடைய வீட்டுக்கு ஊர்வலமாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தேரோட்டியை ஒருத்தன் நிப்பாட்டுறான். தேவிக்கு என்னுடைய தங்கச்சி தான், ஏன் தங்கச்சிக்கு நான் தான் தேரோட்டுவேன் அப்படின்னு அந்த நாட்டு இளவரசன் நிப்பாட்டுறான். அவன் பேர் தான் கம்சன். இப்போ இந்த மதுராவை ஆண்டுக்கு இருக்கிறது உக்ரசேனன், தேவகியோட பெரியப்பா. கம்சனுக்கு தேவகி கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, ஒன்று விட்ட தங்கச்சி தான். உடனேவும் சரின்னு தேரோட்டியும் இறங்கிறாப்புல. கம்சன் ஏறி தேவிக்கு தேரோட்டுறாப்புல. அப்போ மேல் வளர்ந்து ஒரு அசரீரியாக முட்டாளே அப்படின்னு ஒரு குரல் வருது. உடனே முட்டாளேன்னு ஒரு குரல் வருதே அப்படின்னு அவன் நிமிந்து பார்க்குறான். மற்றவங்கெல்லாம் ஊர்வலத்தில் போகிறவங்க அவங்க பாட்டு போய்க்கிருக்காங்க. உடனேவும் அப்போ நீ இப்போ தேராட்டக்கூடிய இந்த தேவியினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தாண்டா உனக்கு யமனா இருக்க போகிறான், நீ அவளுக்கு தேரோட்டுறியான்னு ஒரு அசரீரி கேட்குது இவனுக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு தேரை நிப்பாட்டிறான். நிப்பாட்டிட்டு இந்த தேவியினுடைய முடியை பிடிச்சு இழுத்து தன்னுடைய வாளால் அவ தலையை சீவ போகிறான். எல்லாரும் திகச்சு நிற்கிறாங்க. அப்போ வசுதேவர் எதுக்கு நீ என் பொண்டாட்டியை நீ கொல்ல போறான் போது அப்போ கம்சன் சொல்கிறான், இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் எனக்கு யமன் சொல்லி அசரீரி கேட்டுச்சு அப்படின்றாப்ல. உடனே வசுதேவர் என்ன சொல்கிறாரு, இவளுக்கு இனிமே பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தானே, அப்போ நாங்கள் எங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே உன்கிட்ட கொண்டு கொடுத்துட்றேன் நான், அந்த குழந்தைய நீ எதுனாலும் பண்ணிக்க, இப்போ இவளை விடுன்றாப்ல. ஏன் அப்படின்னா, ஒன்று குழந்தைகளே பிறக்காம போகலாம், அல்லது 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இறந்தாலும் இறந்துடலாம். அப்படி இப்போதைக்கு தன்னுடைய பொண்டாட்டியை காப்பாற்றணும்னு வசுதேவர் சொன்னோன்னே சரி, ஏன்னா வசுதேவர் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியங்கிறது கம்சனுக்கு தெரியும். சரின்னு அவனே மறுபடியும் தேரோட்டிட்டு போய் அவங்கள நல்ல ஒரு அரண்மனையில், புது அரண்மனையில் குடியமர்த்துறான். நல்லா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த கம்சன் யாரு, ஏற்கனவே இரண்யகசிபினுடைய உறவினான காலநேமி தான். அதான் காலநேமி தன்னுடைய ஏற்கனவே இந்த 6 குழந்தைகளுமே மரீச்சன்கிற ஒரு முனிவர் புத்திரர்களாக இருந்தவங்க சின்ன ஒரு தோஷத்தினால இந்த காலநேமிக்கு பிறந்து அடுத்த அந்த நிலையிலையும் இந்த 6 பிள்ளைகளும் நாராயணன்கிட்ட போகாம இப்போ இந்த கம்சனால வதம் படணுங்கிறது அந்த 6 பிள்ளைகளினுடைய பிராப்தம். அப்போ அந்த 6 பிள்ளைகளுமே அவங்க செஞ்ச அந்த முனி புத்திரர்களுடைய செஞ்ச தவப்பலனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்க போகிறாங்க. முதல் குழந்தை தேவகிக்கு பிறக்குது. அந்த குழந்தைக்கு வசுதேவர் கீர்த்திமான் பேர் வச்சு அப்படியே பிறந்த அன்னைக்கே கொண்டு கம்சன்கிட்ட கொடுக்குறாப்புல. உடனே கம்சன் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய பார்த்தோன்னே பாவம் அந்த குழந்தை இது என்ன பண்ணும், இதுவா நம்மளை கொல்ல போகுது அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல வசுதேவர்கிட்ட திருப்பி கொடுத்து விட்றாப்புல. 8வது குழந்தை தானே என்னை கொல்ல போகுது, 8வது குழந்தைய பார்த்துக்கலாம். உடனே வசுதேவர் அதுக்கு சந்தோஷமும் அடையல. ஏன்னா இந்த கம்சனுடைய புத்தி எப்படினாலும் மாறலாம் அப்படின்னு அந்த குழந்தைய வாங்கிட்டு வாய்ஸல கூட தாண்டலை. அங்கேருந்து நாராயணா நாராயணா நாராயணட்டு நாரதர் வந்துடுறார். கம்சன்ட்ட உன்னை முட்டாள் சொல்றது சரிதான், இப்போ அவன் தான் வசுதேவர் தான் குழந்தைய கொடுத்தாப்ல, அப்போ அந்த குழந்தைய நீ கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு நாராயணன் சொல்றார். உடனே கம்சன் சொல்றான், இது குழந்தை தான், இந்த குழந்தை ஒன்றும் என்னைய கொல்ல போறது இல்லைல்ல, அதுவும் பிறந்த உடனேவா கொல்ல போகுது அப்படின்னொன்னே அப்ப நாரதர் சொல்றாரு, முதல்ல இருந்து 8வது குழந்தையா கடைசில இருந்து 8வது குழந்தையான்னு உனக்கு எப்படி தெரியும், அதுலேயும் வருஷத்துக்கு ஒன்று பிறந்தா 8 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க, யார் முதல் குழந்தை யார் கடைசி குழந்தைன்னு தெரியாது அப்படின்னு மூட்டி விடுறாப்ல. உடனே கம்சன் மறுபடியும் வசுதேவரை கூப்பிட்டு அந்த கீர்த்திமான தூக்கி அங்கே இருந்த ஒரு பாறையில் மோதி கொன்றான். இப்போ நாரதருக்கு இது எதுக்கு வேண்டாத வேலை, நாரதர் விட்டார்னா பேசாமல் அந்த கீர்த்திமான் வசுதேவர்கிட்ட போய் வளர்ந்துருப்பான்ல. என்ன அப்படின்னா, அதாவது நாராயண்கிட்ட போய் சேரக்கூடிய ஆத்மாக்களை விரைவாக சேர்த்து வைக்கக்கூடியவர் இந்த நாரதர். அப்போ இந்த 6 பிள்ளைகள் ஏற்கனவே இந்த காலநேமியினுடைய 6 பிள்ளைகளுமே நாராயண்கிட்ட சேரக்கூடிய காலங்கள் நெருங்கிடுச்சு, அதை விரைவாக நாராயண் காலடியில் கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிறதான் அவர் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அப்போ கீர்த்திமான்
பாறையில் மோதப்பட்டு அந்த ஆத்மா நாராயண்கிட்ட போயிடுச்சு. இதே உடனேவும் என்ன பண்ணுறாப்புல, அப்போ இதுவங்க வந்து தனி மாளிகையில் இருந்தால் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி நமக்கு தெரியாது அப்படின்னு இப்போ தான் என்ன பண்ணுறாப்புல, தேவகியும் வசுதேவரையும் சிறையில் போட்டு அடைக்கிறாப்புல. 2 பேருமே ஒரே அறையில் வச்சிடறாப்புல. 2 பேருக்கும் கைவிலங்குகளும் போடுறாப்புல. காவல்களும் ரொம்ப அதிகமாக்கி அந்த ஜெயிலினுடைய சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாத்தையுமே இரும்பு சங்கிலினால பூட்டுறாப்புல. இது ஏன் இவங்களை ஒரே அறையில் போடணும்? தனித்தனியாக வச்சா குழந்தைகளே பிறக்காது இல்லையா? இந்த கம்சனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, வேகமாக குழந்தை பிறந்துச்சுன்னா 8 குழந்தை தானே, 8 குழந்தைய 8 வருஷத்தில் கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இறப்பே கிடையாது. 8வது குழந்தையும் கொண்டுட்டோம்னா நமக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ இதுக்கு எல்லாமே தடங்களாக அவனுடைய அப்பா தான் அரசாண்டுக்கிறார், உக்கிரசேனன். அப்போ அந்த உக்கிரசேனனை தூக்கி ஜெயிலில் போட்டுறான். ஜெயிலில் போட்டு மதுராவை தான் ஆள ஆரம்பிச்சிடுறான். இப்போ மதுராவுக்கு அரசன் கம்சன் தான். இப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் 6 குழந்தைகள் பிறந்து 6 குழந்தைகளையுமே அப்படியேவும் இவன் பாறையில் மோதி மோதி கொன்றான். 7வது குழந்தையும் இந்த தேவி கருத்தரிக்கிறாள். அப்போ 7வது குழந்தை ஒரு 3 மாதம் இருக்குது வயிற்றுல. அப்போ வசுதேவருக்கு ரோகிணி அப்படின்னு ஒரு மனைவி. இந்த வசுதேவரை ஜெயிலுக்குள்ளே போட்டோன்னே நந்தகோபனும் வசுதேவரும் பங்காளிகளோட நல்ல ஒரு தோழர்கள். வசுதேவரை ஜெயிலுக்குள்ளே போட்டோன்னே வசுதேவனுடைய ஆடு மாடு, வசுதேவர்கிட்ட நிறைய யானைகள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே நந்தகோபன் எடுத்து பராமரிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அப்போ அந்த ரோகிணியுமே நந்தகோபன் வீட்டில் தான் இருக்குது. அடிக்கடி வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து இந்த ரோகிணிக்கு ஒரு விதிவிலக்கு. ஜெயிலுக்குள்ளே வந்து ரோகிணி வந்து உள்ளே வந்து வசுதேவரை பார்த்துட்டு போகலாம். அப்போ இது ஜெயிலுக்குள்ளே வந்து ரோகிணி வசுதேவரையும் தேவகியும் பார்த்துட்டு போகும். வருஷத்துக்கு ஒரு குழந்தை பேத்து இந்த தேவகி வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான் அப்படின்னு அடிக்கடி வந்து இந்த தேவகிக்கு நெய்யினால் உடம்ப தடவி விட்டு அதுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு போகும் இந்த ரோகிணி. அது மாதிரி வந்தப்ப இந்த ரோகிணிக்கு இங்கே தேவியையும் வசுதேவரை பார்த்தோன்னே, இவங்களுடைய நிலைமை பார்த்தோன்னே, தேவியுடைய ரொம்ப மெலிந்த உடலை பார்த்தோன்னே அதுக்கு மயக்கம் வந்துடுது. இந்த நேரத்தில் கிருஷ்ணன் வந்து மாயாவை அனுப்பி, மாயானா யாரு? தன்னுடைய தங்கையான பார்வதி தேவி தான். மாயா தேவியை அனுப்பி இந்த தேவகி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கருவை எடுத்து ரோகிணி வயிற்றுக்குள்ளே வைக்க சொல்லிடுறாரு. மாயாவும் அந்த கருவை எடுத்து ரோகிணி வயிற்றுல வச்சிடறாப்புல. இப்போ ரோகிணி வயிற்றுக்குள்ள இந்த 7வது கரு வளருது. ரோகிணி ஜெயிலேருந்து வந்து நந்தகோபன் வீட்டுக்கு வந்துடுது. இங்கே நந்தகோபனுடைய மனைவியும் என்ன பண்ணுறாப்புல, அடுத்த மாசமாக இருக்காப்புல. தேவகிக்கு இப்போ 8வது குழந்தையும் மாசமாகுது. இப்போ கம்சனுக்கு 7வது குழந்தைங்கன்னா கருச்சிதைவு ஆயிடுச்சுன்றாங்க. கம்சனுக்கு என்னது, இந்த 7வது குழந்தைங்க 7வது குழந்தைய கணக்கில் சேர்க்க வேண்டாமா? அப்போ வயிற்றுல இருக்கிறது 8ஆ 7ஆ அவனை நிலைக்குள்ளேயே வைக்குது இந்த 8வது குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்த உடனே. ஏன்னா நம்ம கிருஷ்ணன் இல்லையா, எதிரிகளை நிலைக்குள்ளேயே வைத்து அவங்களுடைய வலிமையை குறைக்கக்கூடியவர். அப்பயாவது அவங்க ஆணவம் போகுமான்னு பார்ப்பார். ஆனால் அந்த கம்சனுக்கு அந்த ஆணவம் திமிரெல்லாம் போகலை. தன்னுடைய வலிமையினால் 8வது குழந்தைய கொன்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இங்கே யசோதையும் மாசமாக இருக்கா, நந்தகோபனுடைய மனைவி. ரோகிணி மாசமாக இருக்கா, தேவகிக்கும் மாசமாக இருக்கா. இப்போ ரோகிணிக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையும் வளருது. ரோகிணிக்கு குழந்தை பிறந்துருது. இங்கே தேவகிக்கும் யசோதைக்கும் குழந்தை பிறக்கல. யசோதை நந்தகோபனுடைய மனைவி ஆயர்பாடியில் இருக்காப்புல. தேவகி இங்கே ஜெயிலில் இருக்காப்புல. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது ஆவணி மாதம் அஷ்டமி திதி தேய்பிறையில் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் அதாவது குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் கிருஷ்ணன். அதைத்தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம். அஷ்டமியினுடைய முடிய போகிற நேரத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறாரு. அங்கே யசோதைக்கு நவமியினுடைய ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து மாயா. உடனேவும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, பிறந்த உடனே குழந்தை பிறந்துருது.
நல்ல இருட்டு, ஏன்னா தேய்பிறை அஷ்டமி வரையா, நல்ல இருட்டு. அப்போ வசுதேவருக்கு குழந்தை எங்கே இருக்குன்னு தெரியல. உடனே குழந்தை தன்னுடைய 32 பல்லையும் காமிக்குது. அந்த பல் வெளிச்சத்தில் குழந்தைய கையில் எடுத்துடுறாரு. எடுத்தோடனே அந்த குழந்தை வந்து 4 கையோட இருக்கு, சங்கு சக்கரத்தோட இருக்கு. அப்பதான் தேவிக்கு சொல்றான், நாராயணா, ஏற்கனவே நான் பெத்த பிள்ளைகளை எல்லாம் அந்த கம்சன் வந்து கொன்றான். நீ நான் தான் நாராயணன் சொல்லிட்டு வந்து பிறந்திருக்க, அப்போ உன்னையும் அவன் கொன்றுவானே அப்படிங்கிறப்ப அப்ப என்ன பண்றாப்ல, இந்த தேவிக்கு வந்து உன்னுடைய மற்ற 2 கைகளையும் மறைச்சுக்க அப்படின்றாப்ல. உன்னையும் நான் சாதாரண குழந்தைய பிறந்தான், நான் நாராயணன் தான் பிறந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் வந்து என்னை எடுத்து காமிச்சு உங்கள்கிட்ட நான் தான் பிறந்திருக்கேன்னு சொல்றேன்க்காக வந்திருக்கேன். அதோட அந்த நாராயணனுடைய குட்டி கிருஷ்ணனுடைய மார்புல மகாலட்சுமி, குட்டி மகாலட்சுமி உட்காந்துருக்கான். அடுத்து அந்த கிருஷ்ணனுடைய தொப்புலேருந்து ஒரு சின்ன கொடி போகுது. அந்த கொடி மேலே குட்டி பிரம்மன் 4 முகத்தோட உக்காந்துருக்காரு. இதையெல்லாம் வசுதேவரும் தேவியும் பார்த்து சந்தோஷப்பட்ட பின்னாடி இதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு சாதாரண குழந்தைய தன்னை மாத்திராரு. மாத்தின பின்னாடி இப்போ வசுதேவர்கிட்ட கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, அதாவது ஒரு கூடையில் என்னைய வச்சு தூக்கிட்டு போய் யமுனை நதியினுடைய அக்கறையில் இருக்கக்கூடிய ஆயர் குளத்தில் நந்தகோபன் வீட்டில் என்னைய விட்டுட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வந்து இங்கே தேவைக்கு முன்னாடி போடுங்க அப்படின்றாப்புல. வசுதேவர் கேட்குறாரு, நம்ம என்ன அரண்மனையிலையா இருக்கோம், என்னமோவும் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி நீ பாட்டு சொல்லிக்கிருக்க, பிளேன் அப்படி அக்கறையில் போய் பண்ணுற மாதிரின்னா. உடனேவும் கிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னையை நம்பி என்னையை தூக்குங்கப்பா அப்படின்றாப்புல. சரின்னு வசுதேவருமே தூக்கி கூடைக்குள்ளே வச்சு வச்ச உடனே எல்லா காவலாயிலும் தூங்கிடுறாங்க. வசுதேவருடைய கைவிலங்கெல்லாம் அறுபடுது, எல்லா ஜெயில் கதவுகள்லாம் திறக்கப்படுது. வெளியே வந்தால் ஒரே கும்மிருட்டா இருக்கு. ஆனால் இவருடைய கிருஷ்ணனுடைய அருட்கடாட்சத்தினால நடக்கிற அளவுக்கு மட்டும் வெளிச்சம் போய்கிட்டே இருக்கு, லைட்டாக சாரல் விழுது. ஆனால் இந்த வசுதேவர் பார்க்குறாப்புல, என்ன ஒரு சொட்டு மழை கூட நம்ம கையிலையோ கூடையிலேயே விழுகலையே அப்படின்னு எட்டி பார்த்தா மேலே ஆதிசேஷன் தன்னுடைய 5 தலையிலையும் விரிச்சுக்கிட்டு இவர் கூடையே அதுவும் ஊர்ந்து வருது. ஆதிசேஷன் தான் மேலே ஒரு சொட்டு மழை கூட விழுகலையேன்னு மேலே பார்த்தா மேலே கருடன் மேலே பறந்து வந்துக்கிட்டே இருக்கார். அப்போ நல்லா கவனிங்க, அதாவது வசுதேவர் தலையில் கூடைக்குள்ள நம்ம குட்டி கிருஷ்ணன், மேலே ஆதிசேஷன் தன்னுடைய 5 தலையும் விரித்து வச்சு ஊர்ந்து கூடையே வர்றாரு. அதுக்கு மேலே கர்டன் பறந்து வர்றாப்புல யமுனை நதிக்கு வந்துடுறாப்புல. யமுனா நதி பெருக்கெடுத்து ஓடுது. உடனே வசுதேவர் கொஞ்சம் யோசிக்கிறார், இதில் எப்படி நம்ம நடந்து போவோம் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னை நம்பி உள்ள இறங்குங்கப்பா அப்படின்றார். சரின்னு வசுதேவரும் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே உள்ளே இறங்குறாரு. இப்போ வந்து கிருஷ்ணங்கிற பேர் வைக்கப்படலை, நம்மளாம் அடையாளத்துக்காக சொல்கிறோம். அப்போ யமுனைக்குள்ளே இறங்கினா யமுனை வந்து ஆர்ப்பரிக்கிறா. அதாவது வசுதேவருடைய மூக்கு முடிய தண்ணி வந்துருச்சு. இப்போ தான் கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, இந்த யமுனா வந்து நம்மளுடைய பாத ஸ்பரிசம் படணுங்கிறதுக்காக யமுனா யார் பறிக்கிறா போல அப்படின்ட்டு அப்படி கூடையில் அப்படி கை குழந்தைகள் வந்து கை காலை உதருவாங்க இல்லையா, அது மாதிரி உதறி கூடைக்கு வெளியே தன்னுடைய குட்டி காலை அப்படி வெளியே எடுத்து வைக்கிறாரு. யமுனா வந்து அந்த காலை தொட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வசுதேவருக்கு அப்படியே கீழே வழிவிடுது. 2 பக்கம் தண்ணி விளைவிக்கிறது, கீழே வழிவிடுது. வசுதேவர் நடந்து போய் அந்த கரைக்கு போய் நந்தகோபன் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே நந்தகோபன் வீட்டில் எல்லாருமே தூங்கிடுறாங்க. யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த கிருஷ்ணரை வந்து யசோதையை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இவர் தூக்கிட்டு வர்றாரு. மறுபடியும் இங்கே யமுனை நதிக்கு வரும்போது யோசிக்கிறார், வரும்போது கிருஷ்ணனை தூக்கிட்டு வந்தோம், இப்போ கிருஷ்ணனை விட்டுட்டு வரோம், இப்போ யமுனை நமக்கு வழிவிடுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ கூடைக்குள்ளே இருக்க மாயாவும் சொல்லுது, நம்பி உள்ள இறங்குங்கப்பாங்குது. உடனேவும் இறங்குறாரு. யமுனை அது மாதிரியே பிரிஞ்சு வழிவிடுது. இங்கே உள்ள வந்து யமுனைக்கு அதாவது ஜெயிலுக்குள்ளே வந்து இங்கே தேவிக்கு முன்னாடி இந்த குழந்தைய போட்டுறாப்புல. அங்கே யசோதையும் தூங்கிட்டான், அவளுக்கு பார்த்த மறுத்து வச்சு தூங்கிட்டான், எல்லாரும் தூங்கியாச்சு.
இங்கே எல்லாருமே ஜெயிலர்களில் இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் தூங்கியாச்சு. ஜெயில் கலர் தான் திறந்திருக்கு. இப்போ மாயாவை உள்ளே கொண்டு வந்து தேவிக்கு முன்னாடி போட்ட உடனே மறுபடியும் இந்த வசுதேவருக்கு கைவளங்கள் பூட்டப்படுது. ஜெயில் கதவெல்லாம் அடைச்சி பூட்டிக்கிறது. காவலாளிகள்லாம் முழிச்சிடுறாங்க. இந்த குழந்தை வீர்னு கத்துது. கத்துனா உடனே இவன் என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுன்னு போய் அவன் கம்சன்ட்ட ஓடி போய் சொல்கிறாங்க. உடனேவும் கம்சன் அறக்க பறக்க அலைய கொலைய ஓடி வரான். எட்டாவது ஆம்பளை பிள்ளை நம்மளை கொல்லும் நினைச்சோம். ஆனால் இது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கே. அப்போ அந்த அசரீரி பொய்யா தப்பான அவனுக்கு வந்து நிலை குலையலை. இருந்தாலும் இதை கொன்றலாம்ட்டே வந்து வேகமாக வந்து அது மாதிரி காலை பிடிச்சு அதை பாறையில் மோதி கொல்ல போகிறான். அந்த மாயா இவனை விட்டு விசும்பி போய் மேலே போய், ஏழை மூடனே, உன்னை கொல்ல வந்தவே வேற ஒரு இடத்துல வளர்றான். இப்போ நானே உன்னை கொன்றுவேன். நீ தெரிஞ்சோ தெரியாமையோ என் காலை பிடிச்சிட்டேன். அதனால நான் வந்து உன்னைய விட்டு வைக்கிறேன். என் காலை பிடிச்சதுனால உன்னை விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாயாதேவி மறைஞ்சிடறான். இப்போ கம்சனுக்கு அந்த குழந்தை எங்கே வளருது என்ன வளருதுன்னு தெரியாமல் அப்படியும் அரண்டு போய் என்ன பண்ணுறான், அரண்மனைக்கு போகிறான். இன்னைக்கு இதோட முடியட்டும். நாளைக்கு மீதியை நந்தகோபன் வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம்.